மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல அதிகமா யாரும் ப்ரிஃபர் பண்ணாத ஒரு ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்டாரல் ஃபண்ட். ஆனா செக்டாரல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மற்ற ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த செக்டாரல் ஃபண்ட் ஒரு அண்டர் ரேட்டட் ஃபண்ட் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா செக்டாரல் ஃபண்ட்னா என்ன, செக்டாரல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்டாக புரியும். ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு சேரும். ஸோ இதில் எக்கனாமியில் ஸ்பெசிஃபிக் செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் செக்டாரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டார் இருக்குது, ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இந்த செக்டார்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு செக்டாரை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கிற செக்டாரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குதோ அந்த அளவுக்கு லாஸ். சப்போஸ் நீங்க ராங் செக்டாரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நீங்க ஒரு செக்டார்ல சூஸ் பண்றீங்கன்னா அந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபார்மா செக்டாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மா செக்டார்ல ரிலேட்டடான கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர்லயும் டிமாண்ட்லயும் எக்ஸ்போர்ட்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நல்ல க்ரோத் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க இல்ல டிமாண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு என்ஏவி ட்ராப் ஆகி உங்களுக்கு லாஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் செக்டாரல் ஃபண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் என்ஐசி அண்ட் ஆம்ஃபியில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்க செக்டார்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ். ஸோ பேங்கிங் செக்டாரில் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா பேங்கிங் ஃபண்ட். ஸோ செகண்ட் செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரில் உங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் டெக் அண்ட் உங்களுக்கு டயக்னோசிஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் சன் ஃபார்மா, சிப்லா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். ஸோ தேர்ட் செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார்ல உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், டெக் சப்போர்ட்டு அண்ட் உங்களுக்கு ஐடி சர்வீசஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி. ஸோ ஃபோர்த் செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார். எனர்ஜி செக்டாரில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ், ஆயில்ஸ், பெட்ரோலியம்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓஎன்ஜிசி, அப்புறம் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் எனர்ஜி ஃபண்ட். ஸோ ஃபிஃப்த் செக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட், ஸ்டீல், அப்புறம் உங்களுக்கு ரோட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ், அப்புறம் உங்களுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிக்ஸ்த் செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டொயோட்டா கார், அப்புறம் டாடா மோட்டர்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ். இப்போ ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபண்ட். ஸோ செவன்த் செக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகணும் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஃபுட்ஸ், ப்ரிவரேஜஸ், பர்சனல் ஹெல்த் கேர்ஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு யூனிலீவர், அப்புறம் பதாஞ்சலி, அப்புறம் கோல்கேட், நெஸ்லே ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். ஸோ எயிட் செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல், டேட்டா சர்வீசஸ்,
அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ, பிஎஸ்என்எல், ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ரியல் எஸ்டேட்னா என்னதுன்னு. ஸோ ரியல் எஸ்டேட்டில் என்னென்ன ஆட் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரியானதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் வந்து ஆட் ஆன் ஆகும். 10th செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் டிஸ்கிரிமினேஷனரி அண்ட் வந்து ரீட்டைல். இதில் வந்து என்னென்ன ஆட் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். நைகா, பர்பிள், டைட்டன், அப்புறம் வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு டிமார்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும் இந்த கம்பெனி. லாஸ்ட் செக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ஆட் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம் யூபிஎல் அண்ட் வந்து உங்களுக்கு கோரமண்டா இன்டர்நேஷ்னல், அப்புறம் வந்து மஹேந்திரா அக்ரி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து 11 செக்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த செக்டார்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து 80% ஆர் மோர் தென் 80% மேலே வந்து ஸ்பெசிஃபிக் செக்டாரில் இருக்க கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் செக்டாரை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் இருக்கிற கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் டிபெண்டன்சி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் ஆகுதுன்னு அதை வச்சு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வராது. அந்த செக்டார் வந்து எப்படி வந்து எக்கனாமியில் வந்து பர்ஃபார்ம் ஆகுதுன்னு அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் செக்டாரில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா நீங்கள் வந்து இப்போ ஃபார்மா செக்டார் வந்து உங்களுக்கு நல்ல பூம் ஆகும் ஃபியூச்சரில் அப்படி வந்து நினைக்கிறீங்கன்னா அந்த செக்டாரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ரிலேட்டடாக இருக்க கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் வந்து ரிஸ்க் லெவல். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து இருக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் இப்போ ஃபார்மா செக்டாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த செக்டாரில் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸில் மட்டும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மற்ற ஃபண்ட்ஸ், அதாவது மற்ற செக்டாரில் இருக்க ஃபண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து ரிஸ்க் லெவல் வந்து இதில் அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் அந்த ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ தேர்ட் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் கம்பேர்ட் டு மற்ற ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ இது எந்த டைப் ஆஃப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஃபண்ட். ஸோ செபி ரெகுலேஷன் படி உங்களுக்கு 80% ஆஃப் அசட் வந்து ஸ்பெசிஃபிக் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குது, டாக்டிக்கல் அலோகேஷன்ஸ் இருக்குது. தேர்ட் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டு எக்ஸ்போஷர். ஸோ கான்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹை ரிஸ்க். ஸோ ஹை ரிஸ்க் வந்து நான் முன்னாடி ஃபீச்சர்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரே ஒரு செக்டரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ரிஸ்க் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் வந்து நான் அந்த செக்டார் வந்து அப் அண்ட் டவுன்லேயே தான் இருக்கும், ஃப்ளக்சுவேஷனாகவே இருக்கும். ஸோ வந்து சைக்கிளிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அப்பில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டவுனில் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போனீங்கன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது சூட்டபிளாக இருக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் நீங்கள் ஒரு செக்டாரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் செக்டாரல் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் ஒரே ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து இருக்காது. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது, என்னால் ரிஸ்க் எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து செக்டாரல் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சைக்கிளை புரிஞ்சு நான் வந்து இந்த செக்டார் வந்து எனக்கு ஃபியூச்சரில் வந்து பூம் ஆகும், நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக பூம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்டாரல் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஃபண்டில் வந்து எக்ஸ்போஷர் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செக்டாரல் ஃபண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ யாருக்கு வந்து சூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ். பிகாஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால பிகினர்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செக்டாரல் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். என்னால் வந்து ரிஸ்க்லாம் வந்து அதிகமாக எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து செக்டாரல் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளான கன்சிஸ்டன்டான ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செக்டாரல் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பிகாஸ் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ செக்டாரல் ஃபண்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து பூமில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். சப்போஸ் வந்து லோவில் இருக்கும் போது இல்லை அந்த
அந்த செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து லோல இருக்கும், டவுன்ல இருக்கும், லாஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து செக்டாரல் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் என்னென்னா பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்னா வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்குறது. ஸோ வந்து நீங்கள் செக்டாரில் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லாங் டர்மும் கொஞ்சம் கொண்டு போனால் தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் 1 இயர்க்குள்ளே வந்து அந்த செக்டார் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த இயரில் வந்து அந்த செக்டார் வந்து பூம் ஆகலனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் வந்து அந்த செக்டார் வந்து பூம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 5 to 7 years அது வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிடீம் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து செக்டாரல் ஃபண்டை தீமேட்டிக் ஃபண்டை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டாரல் ஃபண்டில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் வந்து தீமேட்டிக் ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 செக்டாரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். செக்டாரல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது, லிமிட்டடாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால. ஸோ இதே தீமேட்டிக் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணுறது வந்து மாடரேட்டாக வந்து இருக்கும், ஹைன்னு சொல்ல முடியாது. அண்ட் வந்து தேர்ட் வந்து உங்களுக்கு ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டாரல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த செக்டார் வந்து பூம் ஆகலாம், உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு செக்டாரில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா கூட இன்னொரு செக்டார் வந்து பூம் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பேலன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க்கும் வந்து பேலன்ஸாக ஆகிரும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்டாரல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும் கம்பேர்ட் டு தீமேட்டிக் ஃபண்ட். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு செக்டார் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த செக்டார் வந்து நல்லா பூம் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு செக்டார் வந்து லாஸ் ஆச்சுன்னா இன்னொரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த லாஸை வந்து கவர் பண்ணுமே தவிர உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்காது. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து தீமேட்டிக் ஃபண்டை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எங்களோட சேனலில் வந்து தீமேட்டிக் ஃபண்டை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். தீமேட்டிக் ஃபண்ட் பற்றி என்னென்ன டீட்டெயில்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்குது செக்டாரல் ஃபண்டில். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களுக்கு செக்டாரல் ஃபண்ட் வந்து சூட் ஆகும். அதாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நிறைய ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் ஒரு ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு செக்டாரல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செக்டார் வந்து நல்லா பூம் ஆகும் ஃபியூச்சர்லன்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ இந்த செக்டார் வந்து இப்போ பூம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் வந்து அந்த செக்டார் வந்து பூம் ஆகலைன்னா உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செக்டாரல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் வந்து எந்த டைமில் வந்து செக்டார் வந்து லாஸ் ஆகும்னே வந்து சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் செக்டாரல் ஃபண்டில் வந்து நீங்கள் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் வந்து இந்த செக்டார் பூம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற செக்டாரை வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.